இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கணக்குல என் கூட ஒரே ரூம்ல இருந்தாங்க. அவங்க மட்டும் நினைச்சிருந்தா நானும் துளசியும் பிசிக்கலா ஒன்னா இருந்திருப்போம். துளசியால என்ன மாத்திருக்க முடியும். ஆனா அவங்க அப்படி நினைக்கல. நான் தான் விரட்டி அவங்களை காதலிச்சிருக்கேன். 100 நாள்ல அவங்க ஐ லவ் யூ சொல்ல வைக்கிறேன்னு நான் சபதம்லாம் போட்டிருக்கேன். ஆனா துளசி கொஞ்சம் கூட சபலப்படலையே. துளசி மாதிரி ஒரு ஒழுக்கமான பொண்ணாலதான் இப்ப சிவா உனக்கு திரும்ப கிடைச்சிருக்கான். துளசி நீ தப்பா பேசுன நான் கழுகி போயிடும். இனிமே இந்த பைத்தியம் மாதிரிலாம் பேசாத. துளசி இஸ் கிரேட். துளசிக்கும் உனக்கு சம்பந்தமே இல்லை. மறுபடியும் சொல்றேன், துளசி இஸ் கிரேட். துளசி கூட ஒண்ணும் ஒப்பிடவே முடியாது. சிவாவுக்கு யார் பொறுத்தோன்னு யாரை கேட்டாலும் முதல்ல துளசியை தான் கை நீட்டுவாங்க. எல்லா தகுதியும் அவங்களுக்கு இருந்தும் அதெல்லாம் அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க. நீ துளசிக்கு போட்டியே இல்லை. உன்னால அவங்க கூட போட்டி போடவும் முடியாது. சிவாவை துளசி மனசார விட்டு கொடுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான ஆத்மாவை நீ அசிங்கப்படுத்தின. அதை என்னால தாங்கிக்க முடியாது. இதுதான் கடைசியா இருக்கட்டும். இதுக்கு மேல இந்த மாதிரி ஏதாவது பேசுன ஜாக்கிரதை. இதுக்கு மேல எதுவும் சொல்ல விரும்பல. சொல்லுங்க. போனை வச்சுட்டு வந்துட்டீங்க. எல்லாத்தையுமே கேட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணி, நான் ஒரு பிளான் பண்ணிட்டேன். என்ன சொல்ற? லவ்வா? அந்த கன்றாவிதான் எனக்கு வர மாட்டேங்குதே. என்னத்த பண்ண? அண்ணி, இது வேற அண்ணி. வேறனா? என்ன பண்ண போற? நேரா உங்க அப்பா கிட்ட போய் இப்படி நடந்துருச்சு, இப்படி ஆயி போச்சு. துளசி அண்ணி டிவோர்ஸ் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு துளசி அண்ணினா ரொம்ப பிடிக்கும். நீங்க ஏதாவது பண்ணி சிவானா கூட சேர்த்து வைங்கன்னு சொல்லட்டா? ஏதாவது ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்ல. இந்த வீட்டை விட்டு நீங்க போகாம இருப்பீங்கல்ல. எப்படி? எப்படின்னா 2 பொண்டாட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு துளசி அணி வேணும். இந்த சிரிப்ப சம்மதம் எடுத்துக்கிட்டு உங்க அப்பா கிட்ட நைஸா போட்டு கொடுக்கட்டா? உதப்பட போற. கோலத்தை போட்டு முடியுமா? அண்ணி, அண்ணா வராரு. நான் அப்படியே உத்தரவு வாங்கிக்கிட்டா? ஒழுங்கா கோலத்தை முடிச்சிட்டு போ. இல்ல, நீங்க 2 பேரும் முன்னாள் காதலர்கள். நான் எதுக்கு நடுவுல? நான் கிளம்புறேன். உதப்பட போற. சாரி. சாரியா? எதுக்கு? அப்பா பேசினது உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். பரவாயில்ல, விடுங்க. நீங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறதா அவர் நம்பிட்டு இருக்காரு. அவர் மனசை காயப்படுத்த வேண்டாமேன்னு தான் நானும் மௌனமாவே இருந்துட்டேன். ஆக்சுவலா நீங்க சாரி சொல்லக்கூடாது, தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஓகே, தேங்க்ஸ். இதுதான் சரியான சந்தர்ப்பம். துளசி அப்பா கிட்ட மேட்ரு ஓபன் பண்ணி டீட்டெயிலா சொல்லிட்டா துளசிய கையோட அழிச்சிட்டு போயிடுவார்ல. அதுதான் எனக்கும் சரின்னு படுது. ஓபன் பண்ணிடலாமா? துளசி கிட்ட நம்மளால நேருக்கு நேரா போட்டி போட்டு ஜெயிக்க முடியல. குறுக்கு வழியில தான் அடிச்சு தூக்கணும். சொல்றதுல தப்பு இல்ல. ஆனா நாம நேரடியா சொன்னா அப்பாவுக்கு கோபம் வரும். அப்புறம் ஆக்ஷன் வேற மாதிரி எடுத்தா தாங்க முடியுமா? இங்க பாருங்க, ஏதாவது பண்ணி என்ன சிக்க வச்சிடாதீங்க.
நான் ஏகப்பட்ட கனவுகளோட இருக்கேன். எல்லாரும் கொஞ்சம் மேல பாருங்க. துளசி அப்பா கிட்ட மேட்ரை நாம டெலிவரி பண்ணக்கூடாது. இந்த ஜனனிய வச்சு சொல்ல வைக்கணும். எப்படி? சூப்பர். அதான் நம்ம குரூப்புக்கு நல்லது. மாப்பிள்ள சிவாவையும் துளசியையும் ஒரு வாரம் காஞ்சிபுரத்தை கூட்டிட்டு போய் சிறப்பா விருந்து கொடுத்து அனுப்பலான்னு இருக்கேன். ஜனனி, உன்னோட சிவா மாமா பறி போக போறாரு. துளசி சொல்லிடு. முடியாதுன்னு சொல்லு. சொல்ல முடியாதுன்னு. அண்ணன், சிவாவுக்கு முக்கியமான வேலை இருக்கு. உடனடியாலாம் அனுப்ப முடியாது. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆமா ஆமா, நானும் அதான் சொல்ல நினைச்சேன். இப்ப என்னோட வேலைகளை சிவா தான் கவனிச்சுக்கிறா. திடீர்னு ஒரு வாரம் அனுப்பிச்சா ரொம்ப கஷ்டங்க. கோச்சுக்காரங்க சம்பந்தி, இத்தனை நாள்ல கூப்பிட்டு போயிருக்கணும். வராம இருந்தது ஏன் தப்புதான். அதுக்காக யாரும் கோவப்படாதீங்க. ஐயோ, அதுக்காகலாம் கோவப்படலன்னு. இங்க இருக்கிற சூழ்நிலைய சொன்னோம். இப்பதானே வந்திருக்கீங்க, உடனே கூப்பிட்டா எப்படி? இன்னொரு முறை வந்து கூப்பிடுங்க. இப்ப நீங்க கிளம்பலாம். இத்தனை நாளா வராம இருந்தது ஏன் தப்புதான். அதுக்காக உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா பொண்ணு மாப்பிள்ளை இல்லாம நான் போக மாட்டேன். ஜனனி, நல்லா யோசிச்சு பாரு. சிவாவும் துளசியும் டைவர்ஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போக கிளம்பிட்டாங்க. கோர்ட்டுக்கு போனா கண்டிப்பா டைவர்ஸ் கிடைச்சிடும். கோர்ட்டுக்கு போகும்போது கரெக்டா துளசியோட அப்பா எப்படி வருவாரு? இத்தனை நாள் மகனும் பொண்டாட்டியும் என்ன ஆனாங்கன்னு கவலைப்படாத மனுஷன் எப்படி சரியா அந்த நேரத்துக்கு சொல்லி வச்ச மாதிரியே வருவாரு? சொல்லி வச்ச மாதிரி இல்ல, சொல்லி வச்சுதான் வந்திருக்காரு. அப்படியா சொல்றீங்க? துளசிக்கு கல்யாணமானது தெரியுமா? ஆனா ஜனனின்னு ஒருத்தி வந்ததும், ஜனனி வந்த பிறகு டைவர்ஸ் அப்ளை பண்ணினதோ எதுவுமே தெரியாதாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு ஜனனி? துளசியோட சித்தி வாரம் வாரம் ஊருக்கு போறாங்க. சொல்லாமையா இருப்பாங்க? எல்லா விஷயமும் தெரியும். தெரிஞ்சுதான் டிவோர்ஸ் ஆக கூடாதுன்னு கோர்ட்டுக்கு கிளம்பி போகும்போது சரியா என்ட்ரி கொடுத்திருக்காரு. எல்லாம் பக்கா பிளானு. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே பக்கா பிளானு துளசிதான். அதுவும் போன வாரம் தான் வந்தாங்க. 2 நாள் இருந்துட்டு உடனே போயிட்டாங்க. மறுநாள் காலையில வந்து நிக்கிறாங்க. எதுக்காக போனோம், எதுக்காக வரணும்?